அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் தொடர்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரட்ன நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த விண்ணப்பமானது இதயத்தின் 4 வால்வுகளில் அடைப்புகள் ஏற்பட்டுள்ளன. அதில் ஒரு வால்வில் 100% அடைப்பு ஏற்பட்டுள்ளதனால் சத்திர சிகிச்சை செய்ய முடியாது. சிறுநீரக தொற்று, சோடியம் குறைபாடு உள்ளது. அதிக இரத்த அழுத்தம் மற்றும் நுரையீரல் தொற்று உள்ளிட்ட பிரச்சனைகள் உண்டு. நோய் எதிர்ப்பு சக்தியும் மிக மிக குறைவாக இருக்கின்றது. இதனால் ரணிலுக்கு பாரிய உயிராபத்து, அவரது உடல்நிலை பாரதூரமானதாக உள்ளது. அதாவது ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை பாரதூரமானதாக உள்ளது. ஆகவே ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கான பிணை விண்ணப்பத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வாதத்தை ரணில் விக்ரமசிங்க சார்பில் ஆஜரான அனுஜ பிரேமரட்ன அவர்கள் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு எடுத்துச் சென்றார். அதன்போது திலக் மாரப்பான அவர்களும் உப்புல் அவர்களும் அந்த வாதத்தை ஒருங்கு சேர அதற்கு ஆதரவாக தொடர் வாதத்தை முன்வைத்த போது திலிப்ப பீரிஸ் அவர்கள் தொடர் எதிர்ப்பினை வெளியிட்டுக் கொண்டிருந்தார். வாதம் சூடுபிடித்த போது ஒரு கட்டத்தில் அன்று நீதிமன்றத்தில் திலிப்ப பீரிஸ் அவர்கள் வழங்கிய அறிவுறுத்தலானது பிணை வழங்கக்கூடிய விசேட சூழ்நிலைகள் எதுவும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இல்லை என்ற வாதம் அந்த இடத்திலே மீண்டும் திலக் மாரப்பானாவால் அந்த இடத்திலே வாதமாக மாற்றப்பட்ட போது அதனை அவதானித்த நீதிபதி அவர்கள் அனுஜ பிரேமரட்ன அவர்களின் சமர்ப்பணத்தின் படி ரணில் விக்ரமசிங்கவுக்கான இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் பிணையில் செல்வதற்கு அனுமதிக்கலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நீதிபதி அவர்கள் எடுக்கின்றார். அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கான பிணை அனுமதிக்கப்படுகிறது. அவர் பிணையில் செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார். சாதாரண பிணை அல்ல, நீதிமன்ற கட்டமைப்புகளுக்கு உட்பட்டு அல்லது நீதிமன்ற வரையறைகளுக்கு உட்பட்டு அவருக்கான பிணை உறுதிப்படுத்தப்படுகிறது. கோட்டை நீதவான் நீதிமன்றம் ஒரு நிபந்தனை முன்வைக்கின்றது. 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணையில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வெளியில், அதாவது பிணையில் செல்வதற்கு அனுமதிக்கலாம் என்ற போது அதனையும் ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி சட்டத்தரணிகளான அனுஜ பிரேமரட்ன அவர்கள் அந்த அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பிணை அனுமதிக்கப்பட்டு ரணில் விக்ரமசிங்க பிணையில் செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார். ஆனால் அதில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சூழ்நிலை என்னவென்று சொன்னால், பிணை கிடைத்தாலும் கூட ரணில் விக்ரமசிங்க இன்றைய தினமோ நாளைய தினமோ உடனடியாக வீட்டுக்கு செல்ல முடியாது. இன்னும் ஓரிரு தினங்கள் அவர் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தகவல் இப்போது மேலதிகமாக வெளியாகி இருக்கின்றது.